ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வாழ்க்கையில தேவையற்ற நபர்கள் இருப்பாங்க. தேவையற்ற நபர்கள்ல நம்மள தொல்லை பண்றதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. சில டைம்ல நம்ம இவங்க நல்லவங்க நினைச்சு பழகியிருப்போம். பட் போக போக அவங்களுடைய குணம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்டா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல வச்சுப்போம். இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள அப்படியே அப்படியே உருக்கிடுவாங்க. நம்மள அப்படியே ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ட்ரெயின் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம விலகி வரணும் அப்படின்னா, இல்ல அவங்க நம்மளுடைய எனர்ஜிய, நம்மளுடைய டைம், நம்மளுடைய வேலை எல்லாத்தையும் இழுத்துக்கிறாங்கல்ல, அப்படி அவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு வரணும், கட் பண்ணி விடணும் அப்படின்னு நினைக்கும்போது, அதத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, கார்டு கட்டிங். அதாவது கார்டுன்னா ஒரு காஸ்மிக் கயிறு மாரி நம்மள அவரோட இணைத்திருக்கும். நம்மள அந்த நபரோடு ஒரு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கயிறு மாரி வச்சு இணைத்திருக்கும். அத நம்ம கார்டுன்னா கயிறு. கட்டிங், அந்த கயிறை நாம கட் பண்றோம். தேவையற்ற நபர்களுடன் இருக்கும் அந்த எனர்ஜி ட்ரெயின் பண்றது. அது எப்படி பண்ணணும்? அதுக்கான சிஜில் என்ன அப்படின்னு பார்த்தா, இதுதான் தேவையற்ற நபர்களை கட் செய்யக்கூடிய ஒரு சிம்பல். இதை வரைந்துட்டு இப்போ நம்ம கையில் கூட வரைஞ்சிக்கலாம். இந்த நபர் என்னிடமிருந்து கட் ஆகணும், தேவையற்ற உறவுகள் எனக்கு கட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கையில் இதை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா, எது என்னுடையது. இப்போ ஏதாவது ஒரு உறவு உங்களை தொல்லை பண்ணிட்டே இருந்ததுன்னா அது உறவே இல்லை இல்லையா? எதுக்குடாப்பா இந்த உறவுல இருக்கும்னு இருக்கும், எப்படாப்பா நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும்னு இருக்கும். அந்த மாதிரியான டைமில் இந்த சிம்பிளை கையில் வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் ஒரு காஸ்மிக் எனர்ஜி கிட்ட, யூனிவர்ஸ் கிட்ட ஒரு 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 கோரிக்கை வைக்கணும். என்னென்னா, எது என்னுடையது அல்லவோ, எது எனக்கு ரொம்ப தாக்கத்தை கொடுக்குதோ அதை நான் கட் செய்திருக்கிறேன். என்னுடைய எனர்ஜி திரும்ப நான் பெற்றுக்கொள்கிறேன். ஏன்னா நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்படின்னு ஒரு கட்டளையை சொல்லிட்டு இதை கையில் வரைஞ்சிட்டாலே போதும். இதுதான் நமக்கும் அவருக்கும் தெரியாம ஒரு கயிறு கட்டியிருக்கோம், கண்ணுக்கு தெரியாம அதை கட் செய்யக்கூடிய சிஜில் இதுதான்.